சிறகடி காசு சீரியல்ல முத்து கார் ஓட்டிட்டு வரப்போ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், நம்ம பிரச்சனை மட்டும்தான் இவ்வளவு நாளா யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா சீதாவோட சந்தோஷத்தை பத்தி நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மீனா கூட அப்ப எவ்வளவு சொன்னா, அவ பேச்சே நம்ம கேட்கல. எவ்வளவு முரட்டுத்தனமா இருந்திருக்கல. ச்சே, முதல்ல சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். இதை போய் முதல்ல நம்ம மீனா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு, வேணா மீனா கிட்ட சொன்னா சரி வராது, முதல்ல நம்ம அத்தை கிட்ட போய் சொல்லுவோம்னு அத்தையும் சீதாவும் பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்தவரு சீதாக்காக ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து, இந்த சீதா இந்த பட்டுப்புடவை பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்க, அவங்க வரும்போது இந்த புடவை தான் நீ கட்டணும் அப்படின்னு சொல்ல சீதாவோட முகம் எல்லாம் மாறிடுது. இங்க இருந்த சத்யா உடனே யார் மாமா, மாப்பிள்ளை எந்த ஊருன்னு கேட்க, மாப்பிள்ளனா நம்ம ஊர் தான். சீதா கேட்ட மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை, வீட்டுக்கு ஒரே புள்ள தான். சீதா தான் மாப்பிள்ளை இங்க வர சொல்லணும்னு சொல்ல எல்லாரும் முத்து என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையான்னு முடிக்கிறாங்க. என்ன இன்னுமா புரியல, சீதா அருணை பொண்ணு பாக்குறதுக்காக நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்ல சீதாவும் அவங்க அம்மாவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சீதாவும் முத்துவை பார்த்து, மாமா நீங்க ஒத்துப்பீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல, எப்படி மாமா திடீர்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்ல சீதா, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், பொறுது நீயும் அருணும் தான், இதுல நான் என்ன பண்ண போறேன், அவர் மேல இருக்கிற தனிப்பட்ட கோவத்துக்காக உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் விரும்பல. உங்க அக்கா எப்படி என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன மாத்தினாலோ அதே மாதிரி நீ ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு, நீ அருணை கண்டிப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும், நீ சந்தோஷமா இருக்கணும். சீதா அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஓ சரி அத்தை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், வரும்போது பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மீனாவோட அம்மாவும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மீனா அதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. சொல்ற அவரா இப்படி சொன்னாரு, நல்லா நம்ப கூட முடியலையம்மா, சரி அவர் வரட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொல்ல முத்துவும் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வர மீனா முத்துவை கட்டி பிடிச்சி, ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அண்ணாமலையும் முத்து கிட்ட, என்னடா நீ தான் முரட்டு பிடிச்சிருந்தியே எப்படி திடீர்னு மாறன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா, அத்தாவோட வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நான் யாரு, அந்த மாப்பிள்ளையும் தானே வாழ போறாங்க. காலையில ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன், அப்ப அந்த பொண்ணு சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஏன் இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்குள்ள பூந்து கஷ்டப்படுத்தணும், சீதா சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இந்த முடிவு எடுத்தேங்கிறாரு. முத்து சொன்னதை கேட்டதும் அண்ணாமலை ரவி ஸ்ருதி 3 பேரும் முத்துவை பாராட்டுறாங்க. இதை இனி இப்ப சொல்லணும்.